ஸ்ரீமத் பாகவத புராணம் 18ஆம் பகுதி. பிரியவிரதர் வரலாறு. பிரியவிரதர் என்பவர் மனுவின் மற்றொரு புத்திரராவார். அவர் ஒரு சமயம் நாரத முனிவரை சேவித்து ஆத்மஸ்வரூப ஞானத்தை சுலபமாக அறிந்து அதனால் பிரம்ம தியானம் என்ற பிரம்மச்சத்திர யாகத்தை செய்ய விரும்பினார். ஆனால் அவருடைய தந்தை ஸ்வயம்புவ மனு அவரை பூமியை பரிபாலித்து வரும்படி உத்தரவிட்டார். எனினும் தந்தையின் ஆணையை மறுத்துவிட்டு தவம் செய்ய புறப்பட்டார். அப்போது அங்கு வந்த பிரம்மதேவர், பிரியவிரதா, நீ பத்மநாப சரணாரவிந்த கோட்டைக்குள் வசிப்பவன், 6 பகைவர்களையும் வெற்றி கண்டவன். ஆகவே பகவத் கிருபையால் கிடைத்துள்ள சுக போகங்களை அனுபவித்து இல்லறத்தை நல்லறமாக்கி பிறகு ஆசைகளை துறந்து ஆத்ம நிஷ்டையின் ஆனந்தத்தை பெறுவாயாக என்று கூறினார். பின்னர் பிரியவிரதர் அவ்விதமாகவே செய்வதாக கூறினார். பிரம்மதேவரும் தமது திவ்ய லோகத்திற்கு சென்றார். மனு மிக்க மகிழ்ச்சியுடன் நாரத முனிவரின் அனுமதி பெற்று பிரியவிரதருக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தார். விஸ்வகர்மாவின் திருமகளான பர்ஹித்மதியை திருமணம் செய்து வைத்தார். பிரியவிரதருக்கு 10 மகன்களும் ஊர்ஜஸ்வதி என்ற ஒரு மகளும் பிறந்தனர். அவர்களுள் கவி, மகாவீரன், வைனன் என்ற 3 குமாரர்களும் சிறுவயது முதலே ஆத்ம வித்யையில் ஆவலுடையவர்களாகி பரமஹம்சாசிரமத்தை அடைந்தனர். பிரியவிரதர் 7 சமுத்திரங்களையும் 7 தீவுகளையும் வகுத்து அவற்றில் தனது 7 குமாரர்களையும் மன்னர்களாக முடிசூட்டினார். மகள் ஊர்ஜஸ்வதியை அசுரகுரு சுக்ராச்சாரியாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். பிரியவிரதருக்கு நாளடைவில் இல்லறத்தில் வெறுப்பு ஏற்பட ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வைராக்கியத்துடன் ஸ்ரீஹரியின் லீலா வைபவங்களை பாடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்து நாரத முனிவரால் உபதேசிக்கப்பட்ட வழியை பின்பற்றி சென்றார். ஆசிரதரர் தந்தையினால் அளிக்கப்பட்ட ஜம்பு தீபத்தை நீதியுடன் ஆண்டு வந்தார். பூர்வசித்தியை திருமணம் செய்து 9 திருமகன்களை பெற்று நாட்டை 9 கண்டங்களாக பிரித்து மகன்களிடம் ஒப்படைத்து பூர்வசித்தியுடன் பிரம்மலோகம் சென்றார். 18ஆம் பகுதி நிறைவடைந்தது.